அத்திப்பழம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா இன்செக்ட்ஸா இருக்கும். ஃபுல்லா பூச்சியா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஃபிக் வாஸ்ப். அதுகளுக்கும் ஃபிக் ட்ரீஸ்க்கும் ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன கதைனா, இந்த பூச்சிகளுக்கு வந்துட்டு முட்டை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அதே மாதிரி இந்த அத்திப்பழத்துக்கு அதுக்குள்ள போயிட்டு அதை பாலினேட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. சோ உனக்கு நான் எனக்கு நீன்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுதுங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் மாதிரி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரிமெண்ட். இந்த அத்திப்பழத்துக்குள்ள ஃபிளார்ஸ் இருக்கும். அதுக்கு அடியில் ஒரு குட்டியோண்டு ஹோல் இருக்கும். இந்த ஃபீமேல் ஃபிக் வாஸ்ப் ஒரு 2 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கனால அந்த குட்டியோண்டு ஓட்ட வழியே உள்ளுக்குள்ள போயிடும். போறப்ப அதோட விங்ஸ் எல்லாம் வெளியவே பிஞ்சு விழுந்துரும். சோ உள்ள போற ஃபீமேல் வாஸ்ப் வந்துட்டு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு முட்டை வச்சுட்டு அங்கேயே செத்து போயிடும். தென் சில நாட்கள் கழிச்சு அங்க இருக்கிற மேல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் முட்டையில இருந்து வெளியே வரும். அதுகளுக்கு ரெண்டு வேலை இருக்குது. முதல்ல வந்துட்டு அங்க இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்துட்டு முட்டைக்குள்ள இருக்கும் போதே அதுகளை போயிட்டு இம்பிரக்னேட் பண்ணும். எஸ், அதுகளோட பயாலஜிக்கல் சிஸ்டர்ஸ் வந்துட்டு முழுசா டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மேல்ஸ் போயிட்டு அதுகளை பிரெக்னென்ட் ஆகுதுங்க. தென் அதுகளோட செகண்ட் வேலை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, ஒன்ஸ் இந்த ஃபீமேல்ஸ் முட்டையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அது இந்த ஃபிக் ஃப்ரூட்ல இருந்து வெளியே போறதுக்காக ஒரு பாதையை கிரியேட் பண்றது. ஒன்ஸ் அந்த பாதை கிரியேட் பண்ணோம்னா மேல்ஸ் அதே இடத்துல செத்து போயிடும். அந்த மேல்ஸுக்கு விங்ஸ் கூட இருக்காது. அதுக்கு பிறக்கறதுக்கு ஒரே ஒரு காரணமே வந்துட்டு இதுகளை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு இதுக்கு வெளியே போறதுக்கு ஒரு வழி உருவாக்கி தரது தான். தென் சில நாட்கள் கழிச்சு ஃபீமேல்ஸ் பிறந்து இந்த மேல்ஸ் உருவாக்கி வச்ச பாதை வழியா வெளியே போகுது. வெளியே வந்தது அதுகளுக்கு என்ன வேலை? இன்னொரு அத்திப்பழத்தை தேடி அதுக்குள்ள இதுக்கு போய் முட்டை வைக்கிறது. இதே மாதிரி இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அத்திப்பழத்துல பிறந்து இன்னொரு அத்திப்பழத்துக்கு போறது மூலமா அத்திப்பழத்தோட பாலினேஷனுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னு பாருங்க. இதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு எப்படி பிறந்த உடனே ஒரு ஃபிக் ஃப்ரூட்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு ஃபிக் ஃப்ரூட்டுக்குள்ள போயிட்டு இதுக்கு முட்டை வைக்கணும்னு தோணும். அதே மாதிரி மேல்ஸுக்கு பிறந்த உடனே முட்டைக்குள்ள இருக்கிற ஃபீமேல்ஸ் பிரெக்னென்ட் ஆக்கிட்டு அதுக்கு ஒரு வழி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தோணும்? ஃபீமேல்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கும் மேல்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கும் எந்த ஒரு காரணமுமே இல்லையில. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தான் எவனோ ஒருத்த மேல கிரியேட்டர் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து டிசைன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணல?